பீட்டர் அண்ட் ஐன்ஸ்லைங்கிற கப்புள் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரையும் 2 பேரும் வந்து டேட்டிங் போகலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு பர்சனாக தான் டேட் பண்ண முடியும். அவங்க டேட் பண்ண பர்சனையே வந்து அகைன் டேட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு டேட்னா 2 பேரும் ஒரு டேட் போய் தான் ஆகணும். நான் டேட்டே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் 2 டேட் போகிறேன்னு சொல்ல முடியாது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் நீட்காக மட்டும்தான், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான். எமோஷ்னலாக அந்த பர்சன் கூட இன்வால்வ் ஆகவோ இவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து சொல்கிறதோ கூடாது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்க டேட் போகிறப்ப யாரை மீட் பண்ணுறாங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறத 2 பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கவே கூடாது. ஒரு நார்மல் ஃபன்னியான அரேஞ்ச்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிறது அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட எமோஷனல் ஆகிறப்பையும் அண்ட் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து அவங்க மறைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் எங்கே கொண்டு போய் முடியுது, இந்த அரேஞ்ச்மெண்ட்னால என்ன விளைவுகள்லாம் ஏற்படுது, அதை இவங்கெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பற்றின புக்கு தான் கிர்ஸ்டியன் மாட்லினோட த அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற புக்கு. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த பிளாட் லைனே வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட் லைன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. இந்த புக்கோட கம்ப்ளீட் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். அதை கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட சந்திப்போம். பாய்.